அனுதினமும் எனக்கு முன்னால் வரக்கூடிய என் சீனாடி வரை காணவில்லைங்க. என்ன நடக்குது? ஆணை வரும் பின்னு படி வாசம் வர முன்னே அப்படி இருக்க இன்று என்ன கால தாமதம்? நீ சிரிக்கும் போதே என் சூத்து வாயில பத்தி நீ சூத்து வாயில சிச்சிங்கிற பாவனி என்ன கால தாமதம்? நேரம் தெரியல போலது எனக்கு. பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். என்ன பஞ்சாயத்து? ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி. ஏண்டா மனிதர்களுக்கு பஞ்சாயத்து செய்வார்கள், இன்னாடி ஆண் எலி பெண் எலின்ற மனுஷாலாம் பஞ்சாயத்து பண்றது மிருகத்துக்கு தான் பஞ்சாயத்து பண்றது. ஓ மிருகங்களுக்கு சரி என்ன செய்தாய்? ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி. ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி. அது ரெண்டு ஆம்படியா பொண்டாட்டி. அது இரண்டும் கணவன் மனைவி. கணவன் மனைவி. பிறகு அப்படி சமயத்துல இந்த ஆண் எலி என்ன பண்ணி தினந்தோறும் வேலைக்கு போறது. ஆண் எலி என்றால் வேலைக்கு செல்லத்தான் வேண்டும். வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பெண் எலி வீட்டுல இருக்கிறது இல்ல. ஏன் இது விதி நினைச்சு எங்க போய் ஒரு வேலையாக வெளியே சென்று இருக்கலாம். போயிட்டு வந்தா திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்துச்சு இந்த ஆண் எலிக்கு. ஏன் முன்னாடி தினந்தோறும் நான் வேலைக்கு போய் வரேன். போய் வருகின்றாரு. வந்து வீட்டுல பார்த்தா நீ வீட்டுல இல்லையா? இல்லையே. நீ யாரை வச்சுக்கிற? ஆண் எலி பெண் எலி கேக்குது. எப்படி யாரை வச்சுக்கிற? அவன் கூட போய் வரேன்னு கேட்ட உடனே இந்த பெண் எலி கோவம் தாங்கல. பின்ன ஏண்டா கோபம் வரத்தானே வேண்டும். ஆமாங்க. கோபம் வந்த உடனே தினந்தோறும் என்ன சந்தை பூச்சின்னு நீ அச்சுங்கிறைய. இனிமேட்டு நான் தூக்க மாட்டி சாவ போறேன். உன்னோடு வர மாட்டேன். தூக்க மாட்டேங்கிறே சாவ போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆணையில சொல்லுது, தினந்தோறும் தூக்க மாட்டி சாவறேன்னு சொல்றிய தவிர நீ சாவ மாட்டிய. நீ சொல்லவே கோவம் தாங்கல. என்ன பண்ண தூக்க மாட்டி ஓடுது. எப்படி ஓடுது? அந்த எலி கூட இப்படி ஓடாது, அதை விட அருமையாக ஓடுகின்றாய். பிறகு ஓடும்போது ஓடி போய் சுத்தி முத்தி பாக்குது. எங்க பார்த்தாலும் மரம் கடைகள தூக்க மாட்டேன். அந்த எலியானது தூக்கு மாட்டிக் கொள்வதற்கு இடம் கிடைக்கல. மரம் கிடைக்கல. மரம் எதுவுமே மரம் கிடைக்காத போய் பாக்குது. எல்லாமே மைதானமா இருக்குது. பிறகு என்ன செய்தது? வர்ற வகையில ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு வந்தான். அதுதான் மரமாங்காட்டு நினைச்சுக்கினேன். நினைத்துக் கொண்டு ஒரு கால் சந்தில ஏறிச்சு. ஏறியது கொஞ்ச நாடி போட்டு ஒரு கால் சந்தில இறங்கிட்டு இறங்கி நிக்கின்றது. உடனே இந்த ஆணி வந்துட்டு முன்னாடி நீ தூங்க மாட்டி தானே போனேன். ஏன் திரும்பி வந்துட்டேன் கேட்கும் போது நான் என்னமோ தூக்க மாட்டிதான் போனேன். எனக்கு முன்ன அங்க 3 பேர் தூங்கி கிடக்குறாங்க. எனக்கு இடம் கிடைக்கல. நான் வரது கிடக்கு கூட ஏமாத்துகிற என்ன அப்படி சொல்ற போய் அம்மாச்ச வந்தா அவனுக்கு ஆகாதுமா. ஒரு ஆள் எட்ட பூச்சை கடிப்பான். எட்ட பூச்சியா? நெஞ்சா? அம்மா இது ரொம்ப சிரிக்காது. ஆள் சலிச்சு பேசி ஆக போகுது. என்ன அப்புறம் என்ன செஞ்சாங்க? எளிய பார்த்த பஞ்சாயத்து தீர்க்க முடியவில்லை. அது தலையில ஒரு தட்டுன இது தலையில ஒரு தட்டுனா காலை கலக்கி முடிச்சுங்க. அப்படியே ஊச்சி துண்டு வந்துட்டேன். ஊச்சி துண்ட கதையா நான் கேட்டேங்க.
இது போன்ற ஆடையை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஆடை இது? இது ஜப்பான் பாலிஸ்டர் துணி. ஜப்பான் பாலிஸ்டர் துணி. இது சோடாக்கல்ல எடுத்து இரும்பு கல்ல தச்சு. சோடாக்கல்ல எடுத்து இரும்பு கல்ல தச்சு. ஐயா தைக்கிறாங்க. ஆன் பண்ணியா? தெரியல உனக்கு அப்படியே புதுசா ஆன் பண்றது. மூதேவிடே என்ன கால தாமதம் என்றால் கட்டுக்கதைகளை கொட்டு தீர்க்கின்றாய். அனுதினமும் என்னுடைய தங்கைகள் 21 தங்கைகள் இருக்கின்றார்கள். என்னை வந்து சந்திப்பது வழக்கம். இன்று இன்னும் வரவில்லையே. உடனே சென்று என் தங்கைகளை நான் அழைத்தேன் என்று விரைவதாக அழைத்தோடி வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார்? மலையாள தேசம் ஆளக்கூடிய மலையாள வீரனுக்கு தங்கையாக மாயக்கண்ணி மச்சக்கண்ணி என்ற பெயர் பற்றி
எவ்விதம் குறையில்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றோம். இருந்தாலும் இவனுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனை பார்ப்பதற்கு முன்பதாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் அல்லவா? ஏண்டி, எடுத்து சொல்லி பார்க்கலாம்.